ஹாய். சாரிடா, உன் ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரீம் எல்லாம் ஒன்றும் இல்லை. போய் தானே போய் மறைக்க தெரியல. உன் முகமே காட்டி கொடுத்துருதேமா. சொல்லு, கனவுல கதிர் தானே? எனக்கு அன்னைக்கே தெரியுமே. அன்னைக்கு அப்படிலாம் நினைக்கல. அப்போ இன்னைக்கு அப்படி நினைக்கிற இல்ல? ஏய், லவ் தானே? கங்க்ராட்ஸ். போய் உன் காதல உடனே சொல்லிடு, இல்ல வேற எவ்வளவு முந்திப்பா. காஸ் ஹி இஸ் a most wanted guy. எப்படி சொல்றதுன்னு தெரியல. லோடா, கனவு காண தெரியுமா, காதல சொல்ல தெரியாதான். இந்த கத்தை தானே வேண்டாங்கிறது. போய் தைரியமா உன் லவ் சொல்லிப்பா. சக்சஸா வந்து எனக்கு ட்ரீட் கொடு. ஓகே, கோ அஹெட். நம்ம சொல்லலாம்னு வந்தா இவர் எதை பத்தியோ பேசிட்டு இருக்காரு. செம என்டர்டெயின்மென்ட். காமெடினா காமெடிங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அசத்தலங்க. மிரட்டிட்டாருங்க. பறந்து அடிக்கறாருங்க. ஹீரோ ஹீரோயின் சிம்பிளி சூப்பர். ஜஸ்ட் மேட் ஃபார் ஈச் அதர்ங்க. கண்டிப்பா நீங்களும் அந்த படம் பார்க்கணுங்க. நானும் வேணா. ஹலோ சார். ஹே சுரேஷ், how are you? சொல்லுங்க சுரேஷ், ஏதாச்சும் ப்ராப்ளமா? எஸ். என்ன ப்ராப்ளம்? உனக்கே தெரியும். புரியுற மாதிரி சொன்னா தானே தெரியும். அப்போ உன் கூட கொஞ்சம் தனியா உட்கார்ந்து பேசணும். ஸ்வேதா, நோ கதிர், ப்ராப்ளம். நீங்க இருங்க, உட்காருங்க. சுரேஷ், கதிர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை பத்தி எல்லாமே தெரியும். உங்ககிட்ட தனியா வந்து பேசினாலும் அடுத்த 5வது நிமிஷத்திலே எல்லாத்தையும் கதிர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுங்க சுரேஷ். அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ பதிலே சொல்லாம போயிட்ட. இப்போ நானும் சுத்தி வளைக்காம கேட்கறேன். நீ ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏய் ஸ்வேதா, ஏன் லவ் பண்ணல? எதுக்காக என்ன லவ் பண்ண மாட்டேங்கற? கூல் கூல். எதுக்காக உன்னை லவ் பண்ண நினைக்கிறேன்? நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். திக் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சினிமாக்கு வந்திருக்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். நான் உன்னை டிராப் பண்ணிருக்கேன். என் ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். இப்படி எவ்வளவு இருக்கு ஸ்வேதா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா லவ் பண்ண சட்டம் ஒண்ணும் கிடையாது. உன் கூட நான் சினிமாக்கு வந்தேனா உன் கூட ஜோடி உட்கார்ந்து படம் பார்க்கிறதுக்கு இல்ல. உன் தங்கச்சி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க வீட்ல யாரும் அவளை வெளியில கூட்டிட்டு போறதே இல்ல. அதனால தான் நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்தேன். ஒரு நாள் லஞ்ச் கொண்டு வரல. தனியா ஹோட்டலுக்கு போறதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப நீ வந்த. தெரிஞ்ச ஆள் கூட தானேங்கிற தைரியம் தான். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படா காலேஜ்க்கு போறது முயற்சிட்டு இருந்த நேரத்துல நீ வந்து டிராப் பண்ணவான்னு கேட்ட. ஒருவேளை நீ வராட்டி தெரியாதவங்க கிட்ட கூட லிஃப்ட் கிட்ட போயிருப்பேன். இது பாரு சுரேஷ், லைஃப்ல கோயின்சிடென்ஸா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா எடுத்துக்கூடாது. முதல்ல அடுத்தவங்க மனசு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணணும். நீ ரெண்டுமே பண்ணலையே சுரேஷ். தப்பு ஸ்வேதா. நான் முயற்சி பண்ணல நீ நினைக்கிறது தப்பு. நம்ம ஏரியா பசங்க இந்த கேம்பஸ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாரும் நீங்க 2 பேர் லவ் பண்றதா சொன்னாங்க. ஆனா நான் நம்பலையே. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு தெரியும். அதான் அவர்கிட்ட நேராவே போய் கேட்டேன். ஆமா ஸ்வேதா, உனக்கே தெரியாம அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா சார், நீங்க ஸ்வேதா லவ் பண்றீங்களா இல்லையானே? நீங்க கூட இல்லைன்னு சொன்னீங்களே சார். சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு சொன்னீங்களே சார், லவ் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா சார் கிட்ட கேட்டப்ப கோச்சிக்கிட்டார். என்ன திட்ட கூட செஞ்சார். ஆனா நான் விடலையே. திருப்பி திருப்பி கேட்டேன். ஆணித்தரமா அடிச்சு சொன்னார், நானும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்வர்ஸ் இல்லைன்னு. அப்படித்தானே சார்? அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் உங்ககிட்ட வந்து பேசுறது. இப்போ புரியுதா ஸ்வேதா நான் எவ்வளோ ஜெனியூனா நடந்துட்டு இருக்கேன்னு? ப்ளீஸ் ஸ்வேதா, இப்போ அது பாசிட்டிவா சொல்லு ஸ்வேதா. இல்ல சுரேஷ், இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல, நினைக்க போறதும் இல்ல. இனிமே மீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மீறி மீட் பண்ணீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன். குட் பை. சாரி கதிர், டிஸ்டர்ப்டா இருக்கேன். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஹேய், சக்சஸ் தானே? ட்ரீட் அப்போ. என்ன நடந்தது? நான் தான் வீணா கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? சுரேஷ் வந்து என்ன லவ் பண்றதா சொன்னான். சரி, அதுக்கும் என்ன சம்பந்தம்? சுரேஷ் லவ் சொல்றதுக்கு முன்னாடி கதிர் கிட்ட போய் நீயும் ஸ்வேதாவும் லவ் பண்றீங்களான்னு கேட்டிருக்கான். அதுக்கு கதிர் அதெல்லாம் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ட்டார். ஏய், இதுக்கு தான் ஃபீல் பண்றியா? ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி யாராவது இப்படி பள்ளிச்சுன்னு கேட்டா இல்லன்னு தான் பதில் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம சுரேஷ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதனால தான் கதிர் எப்படி பதில் சொல்லிருக்கணும். நீ போய் தைரியமா கதிர் கிட்ட சொல்லுடா. இல்லடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. நாளைக்கு நானும் உன் கூட வரேன், ஒரு முடிவெடுப்போம். ஓகே? கூல்டா.
First time பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? Just ஒரு நாள் கூட ஆல. என்ன தெரியுமா சொன்னா? டேய் மச்சான் என்ன? சொன்னா கேளு. வேண்டாம். போயிடலாம். ஸ்வேதா, பாத்துட்டாங்க போனா நல்லா இருக்காது. கூப்பிடுறாங்கல்ல. ஏய் கதிர் வேண்டாம். ஏய் ப்ளீஸ் ஸ்டாப் இட் யா. ஏய் வேண்டாம். ஏய் கதிர் வேண்டாம். சொல்லுடா. நீ சொல்லு. விஷயம் இருக்கு போல இருக்கு. ஸ்வேதா, இவ காலேஜ் ஹெல்ப் கேக்க போறப்ப என்ன தெரியுமா சொன்னா? என்ன லவ் பண்றேன்னு லவ்வா? ஆமா ஸ்வேதா, இவ தான் ஃபர்ஸ்ட் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா. டேய் சொல்றே இல்லையா? நான் எஸ்கேப் இல்ல. இவ ஐ லவ் யூ சொன்ன உடனே நான் முடியாது சாரின்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? யூ பேஜ் கேட்டிருந்தா இன்னொரு தேவதாஸ் மாதிரி தாடி விட்டுக்கிட்டு எந்த மரத்தடியோ நாய்க்குட்டி விட உட்கார்ந்திருப்பேன். அன்னைக்கு கிட்ட ஐ லவ் யூ சொன்னாலா? இன்னைக்கு அவளோட மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்து நீட்டா. உங்களுக்கு கல்யாணமா? எஸ். அதுக்கு தானே ட்ரீட். ஹே மச்சான், ஹே ரெண்டு பேக்கெட் நிமி இதான் ட்ரீட்னு சொல்லி எங்களுக்கு குருமா கொடுத்தா நாங்க சும்மா விட மாட்டோம். உன் கல்யாணம் அன்னைக்கு பெரிய ட்ரீட் கொடுத்தா சுத்த. ஓகே பீர் மச்சான் பாத்துங்கடா. சரி டைம் ஆயிடுச்சு. நான் கிளாஸ்க்கு போறேன். ஸ்வேதா, உங்களுக்கு கிளாஸ் இருக்கா? இல்லையே. அப்போ நீங்க நிமிக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துருங்களே. நான் ப்ரொஃபசர் போய் பார்க்கணும். ஓகே? Thank you ஸ்வேதா. ஓகே நிமி கல்யாணத்தை பார்க்கலாம். ஏ புக்கடா. என்ன மச்சான்? ஓகே பாய்ஸ், நீங்க என்ன பண்ணுங்க? பை 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 பை. அப்புறம் நம்ம கேஷுவலா சிரிச்சு பேசினாலும் சும்மா ஒரு ஹாய் சொன்னா கூட அடுத்த நாளே லவ் லெட்டர் கொடுக்குற பசங்க மதியில நிஜமாவே கதிர் ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா? முதல்ல நான் தான் அவர்கிட்ட லவ் சொன்னேன். ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஒண்ணு மட்டும் இல்ல, என் சூழ்நிலைக்கு என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாதுன்னு. அவர் சொன்னதை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாரு. நான் தான் வழி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். கதிர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மாறவே இல்லை. ஒரு தடவை நான் இங்க வந்தப்ப கூட பசங்க சொன்னதை வச்சு நீங்களும் கதிரை லவ் பண்றீங்களோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு தெரிஞ்சுது. கதிர் யார்கிட்டயுமே ஃப்ரெண்டுங்கிற லிமிட்டை தாண்டினதே கிடையாது, தாண்டவும் மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலா இருக்கு. நம்ம யாரையாவது உண்மையா நேசிச்சோன்னா அவங்கள எந்த வகையிலையும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா நான் கதிரை உண்மையா நேசிச்சும் அவர் மனசை புரிஞ்சுக்காம லவ்னு சொல்லி பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதை ஏன்டா சொன்னோன்னு நினைச்சு வருத்தப்படுறேன். சாரி, நான் பாட்டுக்கு என்னோட ஃபிளாஷ்பேக்கு போயிட்டேன். இந்தாங்க, கண்டிப்பா வரணும். வரேன். பாய் பாய் பாய். என்னடா திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? நிம்மி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டா. ஸ்வேதா என்ன சொல்ற? கதிரோட கேரக்டர் வச்சும் அவர் என்கிட்ட பழகின விதத்தை வச்சும் அவரை நான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நிம்மி அவரை பத்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்ததெல்லாம் சுத்தமா அழிச்சிட்டேன். சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் மனசுல வலி இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நானும் நிம்மி மாதிரி லவ் கதிரிக்கிட்ட சொல்லிட்டு அவர் மனசுல வலி ஏற்படுத்த விரும்பல. நிம்மி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையாவது உண்மையா லவ் பண்ணா அவங்களை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. கதிர்கிட்ட என் லவ் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. பொதுவா லவ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தா நாட்டுல அனார்கலியோ பார்வதியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே தடுமாட்டோன்னு கேக்குறியா? நானும் சராசரி பொண்ணு தானே. எனக்கும் ஆசைப்பட்டவர்கிட்ட சொல்ல முடியலன்ற வருத்தம் இருக்கு தானே செய்யும். இருந்துச்சு. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. நான் கிளியரா இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டேய் மலையில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றடா மச்சான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். டேய் டைம் இல்லடா. கொஞ்சம் வெயிட் பண்ணா என் ஃபிகர் வர நேரம்டா. கொஞ்சம் வெயிட் தெரியாதனமா உங்ககிட்ட ஓசில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் படுற அவஸ்தை போதும்டா. டேய் மச்சான் இப்படிலாம் பேசினா அப்படிடா. டேய் என் ஃபிகர் வர நேரம்டா. நான் காட்டுறேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் எப்ப இருந்து எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? டேய் அந்த வரா மச்சான். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வரடா. அதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். ஓ Dress sense பார்த்து நான் உன்ன நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டா. டேய் நல்லா இருக்கடா. சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய், உனக்கு போய் போற புடிச்சு டென்ஷன் பாரு. ஆயிட்டீங்க. தம்பி ஏய் ஸ்மார்ட். தம்பி எப்போ வந்தான்? இன்னைக்கு தான. பாலு. ஹாய். என்ன பாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன கதிர் இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு. நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்களே, வா போயிட்டு வரலாம். சரி வா 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 வா. வா. இன்னைக்கு பில்லு வெடி தலையில தான். கட்டிட்டா போச்சு.
கதிர் என்ன சாப்பிடுறீங்க? எனி நூடுல்ஸ் இஸ் ஓகே. ஓகே ஃப்ரைட் நூடுல்ஸ். தம்பிக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு கிளப் சாண்ட்விச். வெங்கட் எனக்கு வந்து ஆலு பரோட்டா. ஓகே ஆலு பரோட்டா 4 அமெரிக்கன் சாப்ஸ் வித் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். சார் போட்டி கிடைக்குங்களா? சாரி சார் 3 ஸ்டார் ஹோட்டல். சாரி சார். சரியான முனியாடி விலாஸ் பார்ட்டிடா. Thank you. டேய் இந்த ஹோட்டல் சைக்காலஜி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா அது? அத சொல்ற கேளு. ஒரு 1.5 அடி கேப்ல டீசன்ட்டா உட்கார்ந்து நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயே. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. வீட்டு பர்மிஷனோட வந்துக்கறாங்கன்னு அர்த்தம். அடடடட. இது கேளு. ஒரு அடி கேப்ல ஒரசி உட்கார்ந்துட்டு சிரிச்சு பேசி சாப்பிடாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயே. கல்யாணம் ஆகி இப்பதான் 1 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். சூப்பர் மச்சா. எதிர உட்கார்ந்துட்டு மெனு கார்டுல இருக்கிற விலைய உத்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயே. கல்யாணம் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்டா டேய்? உண்மையிலே கரெக்ட்டா? ஒரு கார்னர் சீட்டா பார்த்து காத்து கூட நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்கார்ந்துட்டு ஒரே ஐஸ்கிரீம் 1.5 மணி நேரம் தின்னாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயே. தட்டு வந்த ஐட்டான்னு அர்த்தம். சரி என்ன மாதிரி இப்படி வந்தா உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான்னு அர்த்தம். சாரிடா டேய் தெரியாம உண்மையெல்லாம் வந்துடுச்சுடா. சாப்பிடுறா. சாப்பிடு. சாப்பிடு போ. சாப்பிடு. இரு. தம்பி என்ன நினைச்சிருப்பான்? 18 வருஷம் கூட பிறந்தவன். அவனோட ஃபீல் தெரியாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டு நல்ல வேலை ஸ்வேதா இருந்து தம்பியை பார்த்துட்டா. நான் எப்படி அந்த கல்ச்சருக்கு மாறினேன்? ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா தம்பி அசிங்கப்பட்டு கூடி குறுகி போயிருப்பால. எப்படிடா? சே நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. ஏண்டா தம்பி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானோ? கொஞ்ச நேரம் பலமாம இருக்கியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னொன்னு சொல்றேன் கேளுடா. அன்னைக்கு ஸ்வேதாவோட பெர்ஃபெக்ட் மேட்ச் அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா பாத்துக்கணும், என் தம்பியை கவனிச்சுக்கணும், அது இதுன்னு என்ன பில்டப் கொடுத்த. அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கரெக்டா தான் பட்டுச்சு. ஆனா நம்ம டூர் போனும்போது அவ உன் வீட்டையும் உங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டது, இன்னைக்கு உன் தம்பியை ஏத்துக்கிட்டது. மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. லூஸ் மாதிரி பேசாத. அது வேற இது வேற. இது ஸ்வேதாக்கு இயல்பாவே இருக்கு. நல்ல கேரக்டர். ஓகேடா இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு நீ டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தப்போ உனக்கே தெரியாம போய் ஃபீஸ் கட்டினால, அது என்னடா அர்த்தம்? ஏய் நம்ம யூனிவர்சிட்டில அப்ப 4-5 பேர் டேர்ம் ஃபீஸ் கட்டாம சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்து கட்ட வேண்டியதானே நீ சொல்ற கேரக்டர் இருந்துச்சுனா? சோ சம்திங் இஸ் தேர். மச்சான் நல்லா யோசிச்சு பாருடா. கண்டிப்பா அவளுக்கு உன் மேல காதல் இருக்குடா. இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுடா. இது காதலுக்காக செஞ்ச விஷயம் சொல்லி அவ கேரக்டர் அசிங்கப்படுத்தாத. காதல் கட்டாயம் இருக்கு. சான்ஸே இல்ல. இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப என்னடா பண்ணுவ? ஏய் அப்ப என்னடா பண்ணுவ? அப்படி இருக்க முடியாதுடா. அப்படி இருந்தா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கரெக்ட்டா? அத தான்டா நானும் சொல்றேன். இதோ பாருடா, நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க 1000ல ஒருத்தருக்கு தான் அமையும். அது உனக்கு அமைஞ்சிருக்குடா. மச்சான் ப்ளீஸ் டா, மிஸ் பண்ணிடாதடா. இந்த நேரத்துல எவன்டா அவன்? Hi Venkat. Fine sir. How are you? Fine. Hi, how are you? How are you? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி Wonderful இருக்கீங்க? place, you know. உட்காருங்க சார். உட்காருங்க. Thank you. ஸ்வேதா கிளாஸ்ல இருப்பா. ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டி வந்துறேன். வேண்டாம் கதிர். நான் ஸ்வேதாவை பார்க்க வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். Please sit down. ஒண்ணும் இல்ல, ஒரு 5 minutes spend பண்ண முடியுமா? சார் என்ன சார் நல்லா கேட்டுட்டு? ஏய் போய் ஒரு டீ காஃபி தான வாங்கிட்டு வா. ஒண்ணும் வேண்டாம். Come on, take a cigarette. வேணாம் சார். நீ தம் அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஐயோ. ஸ்வேதா எனக்கு தெரியாம லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல. Come on boy. உங்க Come on, முன்னாடி- take one please. Thank you சார். Light. இல்ல சார் லைட்டர் இருந்தா. Lighter. ஒண்ணும் இல்ல கதிர். அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஸ்வேதாக்கு ஏப்ரல்ல கல்யாணம் சொன்னேன். இப்ப அதுக்கான வேலையை தொடங்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் படிக்க போறேன்னு சொல்றா. சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் அப்படிதான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சீரியஸா சொல்றான்னு இப்பதான் தெரியுது. சரி ஒருவேளை படிக்கிற பொண்ணு யாரையோ லவ் கிவ் பண்றாளோன்னு விசாரிச்சேன். ஆனா
யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றான். லவ்வும் பண்ணலங்கறா, கல்யாணமும் வேண்டாங்கறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தகப்பனா இருந்து என் பொண்ணுகிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல. ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ அவகிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்க மட்டும் இல்ல, நீ அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாப்பிள்ளை பையனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரெண்டுமே கண்டினியூ ஆகும். சோ நீ தான் இதை பார்த்துக்கணும். உன்னால மட்டும்தான் ஸ்வேதா மனசை மாத்த முடியும். ப்ளீஸ், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ் கதிர். சார் நீங்க போய் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தெரியுமா போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஓகே சார். See you sometime. வாங்க சார். ஓகே வெங்கட், பாய். பாய் சார். பெருசா இதை பேசுன பாத்துல விடுறா. டேய் நான் சொல்றது கேடுறா. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய் ஆமாடி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி? ஏய் என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றதா வர்றாங்களா? ஜாக்சன் என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம் கையேறு. 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 ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையறேன். போடா கருவாயா கருவான்னு தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற, கிச்சு மூட்டுற, இங்க துற இங்க துற, கண்ணுங்கிற பஞ்சுங்கிற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவ ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாயா போய் அலையறான். நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? I think feel very sad. அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு. கேமரா ஸ்டுடியோல இருக்கு.